மாடா இதா நீ கூட்டின்னு போ உன் இஷ்டத்துக்கு வச்சுப்ப நான் பொண்ணு விளையாட்டு சமாசாரமா எதுக்கு இந்த பொண்ணு வாழ்க்கை கெடுத்தீங்க? இன்னும் என்ன குறை மேடம் உங்களுக்கு என்ன குறை? நீ அவனை வச்சுருந்தேன் நான் அண்ணன் மேல பாசம் இருக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா மாமியார் மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும். உங்க பேரு? ருக்கு. கல்யாணம் பெரிய பையன் பிறந்தான். எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? இப்போ 20 வயசுல கல்யாணம் ஆச்சு. வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ண? பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? ஆமாம், அப்போ வேலைக்கு போயிருந்தேன் மேடம். நிச்சயம் ஆகிட்டு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க அம்மா வந்து 10 வாட்டி நடந்தாங்க. நடந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எதுக்கு 10 வாட்டி நடந்தாங்க? பொண்ணு எங்கள் அண்ணன் வந்து நல்லா குடும்பம்னு வச்சு கேட்டாங்க. வந்து 1000 வாட்டி நடந்தாங்க மேடம். கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்குள்ளே என் பையன் பெரியவன் நின்றுட்டான். வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? கம்பெனியில் தான் வேலை செஞ்சாங்க மேடம். கம்பெனியில் வேலை செய்யும்போது நல்லா இருந்தார் மேடம். ஃபஸ்ட்டு பையன் பிறந்தான், நல்லா வச்சுருந்தான், நல்லா பண்ணியிருந்தான், நல்லா குடும்பம் தான். 2வது பையன் முடியாத ஆகிட்டான். 1 வயசில் பெரியவன் 1 வயசு. அதுக்குள்ளே ஒரு சின்னவன் நின்றுட்டான். அவன் நல்லா பெரியவங்க கல்யாணம் ஆகும்போது நல்லா பெற்றுக்கும் போது நல்லா இருந்தான் மேடம். இந்த 2வது பையன் பெற்றுக்க நம்பரு அப்போ தான் மேடம் இந்தமாரி நடக்குது. எந்த மாதிரி நடக்குது? ஒரு பொண்ணு வச்சுக்கணும். புருஷனா? புருஷன் ஃபஸ்ட்டு நல்லா நல்லா குடும்பம் நடத்தியிருந்தான். என்கிட்ட 10 பைசா கொடுக்க மாட்டான் மேடம். எல்லாத்தையும் வாங்கி போடுவான், செய்வான், எல்லாம் செய்வான். ஆனால் 10 பைசா எங்களால் குத்துது இல்லை மேடம். சரி நல்லா நல்லா நம்மனேன். சரி நல்லா வீட்டுக்காரன் சேர்ந்துட்டு ஒரு 2வது பையனை உடனே நின்றுட்டான் மேடம். நின்றுட்டு என்ன செய்தான், சரி நான் இந்த விஷயம் எனக்கு தெரியாது மேடம், வச்சுனுக்குதுன்னு தெரியாது. இவங்க அம்மா என்ன செய்தாங்க, எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கச்சூர்லேருந்து போனாங்க. போயிட்டு இவருக்கு வேலைக்கு சாப்பாடு கட்டி குத்தமிச்சேன். அங்கே வேலையிலேருந்து வந்துட்டாங்க. இவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுந்தாங்க மேடம். நின்று என்ன செய்தாங்க, இவங்க புள்ளைய இட்டுன்னு போயிட்டாங்க. அந்த சனிக்கிழமை என்ன செய்தாங்க பசங்களை சாப்பாடு யாருக்காட்டில் குத்தமிச்சிட்டு புள்ளைய இட்டுன்னு போயிட்டாங்க. யார்? எங்கள் மாமனார் மாமியார். இவங்க என்ன செய்தாங்க, நான் ராத்திரி சனிக்கிழமை அவங்க தான் அவங்க தம்பி வீட்டில் போய் பேசின்னு இருக்கிறாங்க. நான் தெத்துற மாதிரி தெத்துறேன், நீ இட்டுன்னு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுரு. சரி என்ன சொன்னேன், கூப்பிட்டாரு. இவங்க அம்மா விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. யாரை? என்ன? எதுக்குன்னு தெரில. இவன் பொண்ணு வச்சுக்கணுன்னு தெரில. வச்சுக்கணும் என்ன செய்தாங்க, இந்த விஷயம் தெரிய போகுதுன்னு எதனா பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு விட்டு வெளியே போ, உன் புருஷன் கையில் பிடிச்சிக்கணும், நீ வெளியே போ, விட்டு வெளியே போன்ட்டாங்க. கூட்டு குடும்பமாக இருந்தீங்களா? நான் தனியாக தான் மேடம் இருந்தேன். அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போக சொல்லணும்? விட்டு வெளியே போ, இது என் வீடு. யாரு? என் மாமியார் சொல்கிறது. உங்கள் மாமியார் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வராங்க? பக்கத்தில் வீடு மேடம். அந்த அண்ணாண்டி இருந்தாங்க மேடம். அவங்க 2 பேருக்கு ஆத்தா பேச்சு தான் கேட்பாரு, என் பேச்சு கூட கேட்க மாட்டார் மேடம். அப்புறம் என்ன செய்தேன், நான் அவர் சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு வந்தாங்க மேடம். 1 மணிக்கு வந்து நான் வாந்தி எடுத்துக்கின்னு பத்துனுந்தேன் மேடம். இந்த 2 குழந்தைய வச்சுக்கின்னு நான் மல்லு குத்துனுந்தேன். யாரும் இல்லை, என் மச்சல் 2 பேரும் அந்த ரூமில் இருந்தாங்க மேடம். போது என்ன செய்தேன், நான் 2த்தையும் கழட்டிக்கின்னு அந்த சனிக்கிழமை ராத்திரி ஃபுல்லாக தனியாக பத்துனுந்தேன் மேடம். பத்துனும் போது காலையில் 1 மணிக்கு வந்தார். அப்போலாம் கொஞ்ச நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க, வீட்டில் உள்ளே இருந்துக்குன்னு என்ன சொல்கிறாங்க, விட்டு வெளியே போ, உன் புருஷன் எடுத்துக்கணும். என்ன தப்பு எனக்கு ஒன்றுமே தெரில மேடம். அப்பளம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் கூட பங்காளி அவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வச்சுன்னுக்கிறான், அவள் முடியாதுக்கிறா இன்னும் சொல்கிறாங்க மேடம். அப்புறம் தெரிஞ்சுப்போ நான் கொஞ்சம் சந்தேகம் பிடிச்சேன். கழனிக்கு போனால் சந்தேகம் பிடிச்சிருந்தோம் மேடம். அப்புறம் என்ன செய்யணும், இவங்க அம்மா என்ன பேசிக்கினாங்கன்னு தெரில மேடம். கச்சூரில் இருந்து பேசின்னு அந்த நேரத்தில் என்ன செய்தாங்க, விட்டு வெளியே தேத்துறாங்க மேடம். அதோடு இட்டுன்னு அந்த விட்டான் பேர் அதை விட்டுத்தான் அந்த குழந்தைங்க என்ன என் பெரிய பையன் நந்து போனான் மேடம். எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டாங்க. இட்டுன்னு வந்து இப்போ நடக்க வைக்கிறாங்க மேடம். இப்போ வந்து அவனுக்கு 10 வயசு ஆக போகுது மேடம். இந்த 7 மாதத்துல நான் தனியாக வேலைக்கு போகிறேன், எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க. நான் யாருக்கு எங்கள் அண்ணன் வந்து குடும்பம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு 5 பசங்க மேடம். என்ன பார்ப்பாங்களா மேடம்? நான் ஒண்டி கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போங்க, நானும் வேலைக்கு போவேன். உங்கள் புருஷன் பார்க்கறது இல்லையா? எவ்வளோ நாள் ஆச்சு? 7 மாதம், கரெக்டாக 7 மாதம். அவன் விட்டு போனதுக்கு என் பையனுக்கு பெரியவனுக்கு சின்னவனுக்கு வந்து இப்போ வந்து 8 நடக்குது மேடம். யாருக்கு? சின்ன பையனுக்கு. எப்போ உங்களை கொண்டு போய் விட்டாரு? அதான் பையன் 5 வயசாக இருக்கும்போது, 3வது பையன்.
அப்போ 7 வருஷம் ஆச்சா பிரிஞ்சு? பிரிஞ்சு 7 மாதம் சொல்கிறீங்க? 7 வருஷம். என்ன பிரச்சனை? அதான் மேடம் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மேடம். பார்த்து கொடுத்துட்டு தானே? பார்த்து தான் மேடம் கொடுத்தேன். சொந்தத்துலையா? சொந்த அசல் தான் மேடம். ஊரில் அவங்க அம்மாங்காரன் பையன் சின்ன அம்மாங்க இப்போ நம்ம ஊரில் பொண்ணு கட்டினாப்புல, நம்ம சொந்தக்கார பொண்ணு. அது மூலிமா வந்தாங்க. வந்துட்டு சரி பையன் நல்ல பையனை தான் இருக்குன்னு சொல்லி நாங்களும் விசாரித்து நாங்களும் கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வருவான் போவான் நல்லா தான் இருந்தான். ஒன்றும் தப்பு நான் என்ன தப்பு வேலை செய்கிறாரு அவர்? கம்பெனியில் வேலை செய்கிறான் மேடம். நல்ல பையன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து வருவான் போவான், நல்ல அன்பாக இருப்பா தான் இருப்பான். அப்புறம் 2வது குழந்தைக்கு போயிட்டு 2வது பொண்ணு மெட்ராஸில் பிறந்ததுங்க. அது நம்ம கெக்பர்ல ஹாஸ்பிட்டலில் பிறந்தது. சரி அதுக்கும் ஃபஸ்ட்டு கூட நாங்கள் சீமந்தம் பண்ணல, ஏன்னா அதுக்குள்ளேயே பிறந்துச்சு ஃபஸ்ட்டு பையன். அவன் கொஞ்சம் மனநோயால் பிறந்துட்டான். அப்படியா? ஆமாம், அது சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும். அதனால சரின்னு சொல்லிட்டு சின்ன வரும்போது 1/2 கிலோ தான். சரின்னு சொல்லிட்டு அது எதனா பண்ணிட்டு போகிறாங்க சொல்லிட்டு நாங்கள் அவனை பார்த்துக்கணும், நாங்களும் பார்த்துக்கணும். சரி 2வது குழந்தைக்கு இந்த பொண்ணு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் சரி அது அங்கே வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்லிச்சு. அப்போ 2வது குழந்தை போகும்போது தான் அந்த பொண்ணுக்கு தொடர்பாகிக்குது. தொடர்பாகிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி எனக்கு அப்போ ஃபோன் வரும். நான் டைலராக இருக்கேன். அப்படி கூட மாட கொஞ்சம் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுவேன். சரி நான் மெட்ராஸ் வரும்போது ஃபோன் வருது. அப்போ வரேன் எனக்கு. இதுமாதிரி நான் உங்கள் தங்கச்சி சண்டை போடுறது செத்துருந்தேன் அப்படி இப்படின்னு. ஏன்டா சார் என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை மாமியாருக்கு தான் ஒன்றும் சண்டை போடுறாங்கண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு தான் இருந்தேன். சரி நான் ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சண்டைலாம் போடுவேன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு நாங்களும் போக மாட்டோம். அம்மா தான் போயிட்டு வருவாங்க. சரி வரும்போது அதுக்கப்புறம் நான் பண்ணேன் ஒரு 2010 5ஆம் மாதம் பெரிய பொண்ணு ஏஜ் அட்டன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே அதுக்கப்புறம் போயிட்டு உடனே மறுபடியும் ஒரு அப்போ முழாமல் இருக்குது. 3வது பையன் முழாமல் இருக்குது அந்த பொண்ணு. சரி வந்த உடனே என் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு அந்த பையன் இங்கேயே பிறந்துட்டான். அந்த நைட்டே இதாகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இப்போ போகல. அதாட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு இது மாதிரி மாமா நான் வீட்டில் ஒரே தகராதாக இருக்குது, நான் வந்து கும்மிடி பொண்ணில் வேலைக்கு போய்ட்றேன் அப்படின்னா. என்னடா கும்மிடி பொண்ணு ஏன்டா போகிறேன், வீட்டு தான் இருக்குதுன்னா. இல்லை மாமா ஒரே பிரச்சனை இருக்குது மாமா, உனக்கு தான் தெரியுமா என்ன போல். சரிப்பா அப்படி தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருங்கண்ணேன். ஏன்னா ஒரே ஒரு தங்கச்சினால கொஞ்சம் எனக்கு அனுபவ விருப்பம் இல்லை. ஏன்னா அப்பா சின்ன வயசுல இருந்துட்டா நான் தான் எல்லாம் காப்பாற்றுது. சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லுந்து இன்னும் மறைமாப்பா ஏதோ காசுன்னு கேட்குறாங்க பொழுது. நான் வண்டி வாங்கி தரல, வண்டி மட்டும் நான் அப்புறம் வாங்கி தரேன்ட்டேன். என்ன இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண வண்டி என்னென்ன செஞ்சீங்க மேடம்? ஒரு 6,000 நகைலாம் போட்டு சாமான் செட்டு பீரோ கட்டில் எல்லாம் டிவிலாம் கொடுத்தேன் மேடம். அது தம்பி என்ன பண்ணிட்டான், என்னோட சார்பாக நான் செய்தேன். தம்பி வண்டி வாங்கி தரேன், அதனால் நான் தரேன்ட்டேன். சரி தம்பி கஷ்டமாகப்படுறான்னு. சரி என்ன பண்ணிட்டான் அவன் என்ன பண்ணுறான், நான் 1 மாதம் அங்கிருந்தேன். வண்டி வாங்கி கொடுக்கறது, நகை போடுறது, இல்ல சாமான் செட்டு வாங்கி கொடுக்கறது. மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம். அப்புறம் நான் சொல்லிடுறேன். அப்புறம் நான் பண்ணுறேன், நான் பஜாருக்கு போகிறேன். அப்போ கடைக்கு போகும்போது அவன் கூடிய வந்தான். அப்போ மாமா ஒரு பேசணும் மாமாண்ணா. இந்த பொண்ணு சொல்லுறேன். அப்போயே எனக்கு டவுட் வந்தது, என்ன பிரச்சனை இருந்தது பொழுதுன்னு. அவன் என்ன சொன்னான், மாமா அதுமாரி மாமாண்ணா. என்னடாண்ணா, இல்லை மாமா ஒரு பொண்ணோட தொடர்பாகி போச்சு மாமா, இது மாதிரி இன்னும் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா. என்னடா எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சரி எந்த நேரத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணாக்கா எதனா பண்ணிக்க போகிறான். சரி நல்லா இருக்கணும். இது வரைக்கும் மேடம் ஒரே வார்த்தையோட என்னடா என் தங்கச்சி இப்படி பண்ண நான் கேட்கல. சரி வருவான் போவான். இந்த பொண்ணு எப்படி அனுப்புது. அப்புறம் பார்த்து இந்த பொண்ணுக்கு நான் விசாரித்தேன், என்ன பிரச்சனை. எங்கள் மாமியார் தான் எல்லாம் பண்ணாங்க, எங்கள் மாமனார் தான் பண்ணாங்க, என்னை வந்து விட்டு திட்டாங்க. ஓகே வீட்டுக்கு தேர்தல் நான் கல்யாணம் தானே பண்ணி கொடுத்தேன், என்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது தானே. இன்னும் வீட்டு சொல்கிறது அவங்க அதிகாரம் இருக்குது உங்களுக்கு. நம்ம கல்யாணம் தானே பண்ணி கொடுத்தோம், வீட்டு போகணும், அவங்களுக்கு என்ன சொல்கிறது ரைட் இருக்குது அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். இல்லை அப்படி இப்படி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்தாங்க, அப்போ தான் ஆரம்பித்தேன் நான். அப்போ அவங்களுக்கு நான் கேட்கல, எங்கள் அம்மா தான் சத்தம் போடுவாங்க. அப்போ நான் பொறுமையாக சமாதானம் பண்ணி அனுப்பலாம் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன் மேடம். அதுக்குள்ளே நான் வருவான் போவான், என்னமோ வீடு மாதிரி போகிறது. அந்த பையன் ஊனம் ஓட்டுற பையன் 2 பையன் இருக்குது, ஒன்று செத்து போகுது, குழந்தை போடுறவங்க கூட பார்க்கறது கிடையாது மேடம். வரோம் என்னால் முடிஞ்சது நான் எவ்வளோ. ஆனால் ஒரு 3வது குழந்தை இறந்துச்சு மேடம், அந்த ஹாஸ்பிட்டலே இருந்துச்சுங்க. அன்னைக்கு பிறந்தே இருந்துச்சுங்க. அது எடுத்துன்னு போய் அவனே போஸ்ட்டான். எப்படி அது மூச்சு தண்ணியில் செத்துச்சு மேடம். 3 நாளுக்கு எடுக்குத்தாங்க. அது அன்றைக்கி அவன் வந்து எடுத்துன்னு போயிட்டான். அதுக்கு நாங்கள் கூட போகல. அந்த உடம்பு வந்து பார்க்கறதுல இந்த வருவான் போவான் சரி பாசமாக தானே இருக்கிறான், சரி போட்டேண்ணா நான் ஊரில் எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா வருவான் போகிறோம். என்றைக்கோ மதியத்தில் அந்த பொண்ணுக்கும் எதுவும் கொடுக்குறது கிடையாது. அந்த பசங்களை ஹாஸ்பிட்டல் சீட்டு மட்டும் அது மாதிரி 1 லட்சம் ஆகிக்குது மேடம். அந்த பையனுக்கு வந்து கம்மியாக போகிறதுனால அப்போ ஹாஸ்பிட்டலுங்க போய் எங்கள் அம்மா வாங்கி செலவு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம்
இப்போ தான் தேறினான். அந்த இவங்க டென்ஷன்லேயே வேறு பக்கம், அந்த பையன் டென்ஷன் ஒரு பக்கம். எப்போ பார்த்தாலும் நோய் வந்துடும் அவனுக்கு. சரி செத்துட்டு போகுது, அப்போ நம்ம மேலே வந்துட்டு போகுது, ஏன்னா இங்கே தானே வச்சுருக்கிறோம் நம்ம. அப்போ ஒரு போகிறோம், அப்புறம் அங்கே அப்பா வருவார் பேசுவார். நான் என்ன சொன்னேன்னா, வாங்க 10 பேர் இட்டுன்னு வாங்க, அந்த பாரதின்ற பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு எப்படி போய் அவங்க அம்மா வந்து ஒரு நாள் சொல்கிறாங்க, என் சம்சாரத்துக்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரிம்மா சஞ்சு மாதிரியே இருக்குது. அதுதான் எனக்கு கோவம் வந்துச்சு. பட்டது இப்போ பண்ணது தப்பு, அதுக்கு நாங்கள் சீரியஸ் எடுத்துக்காமல் போலீஸும் ரிப்போர்ட் கொடுக்காமல் எந்த தகராறும் பண்ணாத ஒரு பெருமனுஷோட நாங்கள் நல்ல குடும்பத்தில் போனோம்னா நாங்கள் இருக்கிறோமா. நீ வந்து அங்கே வந்து ஒரு வெந்த பொண்ணில் வேறு பேசுகிற மாதிரி அந்த பொண்ணு எதிரே வந்து அந்த சஞ்சு மாதிரி போகிறதுனா யார் இந்த பொண்ணு தான் ஒத்துப்பாங்க. உங்களை நம்பி எப்படி அமைச்சு நாளைக்கு என்ன பிரச்சனை ஆகும் அந்த பொண்ணுக்கு. அப்போ யார் பாதுகாப்பு? செத்து போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அதனால தான் மேடம் நான் அனுப்பலை. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? அந்த அவர்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். பேர் சஞ்சீவ்ராஜ். சஞ்சீவ்ராஜ். எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? நாங்கள் 3 பேர் மேடம். ஆம்பளை பசங்களா? ஆமாம், 3 பேர் ஆம்பளை பசங்க. நீங்கள் பெரியவரா? பெரியவன். சரி, என்னங்க பிரச்சனை? இதுக்கு ஏதாவது மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அவங்க மேரேஜ் ஆகிட்டோன்னா அவங்கள வந்து அவங்க கூட வந்து பழக்கம் இல்லாமல். என்ன பேர் அவங்களுக்கு? அவங்க பேர் வந்து பாரதி. அவங்க கூட லவ் பண்ணா அதுக்கடுத்து அவங்கள பழக்கம் ஒரே ஊர் தான் மேடம். அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? எனக்கு தான் மேடம் கல்யாணம் ஆச்சு. சரி. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் எந்த ஒரு டச் இல்லாமல் அப்படி தான் இருந்தேன். இப்போ பெரிய பையன் பிறந்தான், 2 சின்ன பையன் பிறந்தான். அந்த கேப்பில் மறுபடியும் 2 பேருக்கு தொடர்பாச்சு. எப்படி தொடர்பாச்சு? அவங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? இல்லை மேடம். எப்படி தொடர்பாச்சு மறுபடியும்? அதாவது ஊருக்குள்ளே இருக்கிறங்களா மேடம், அப்போ வந்து பேசி சில வருஷத்தில் பார்த்து பேசி அது மாதிரி தான் மேடம். வேறு அது எப்படிங்க பண்ணுவாங்க? அப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்க? இல்லை மேடம், அது வந்து எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து போயிட்டு எங்கள் மாமா கிட்டலாம் கேட்டு இங்கே இருந்தால் ப்ராப்ளம் ஆகிட்டு போகுது, இவங்க சும்மா போய் தள்ள முட்டிப்பாங்க, ஏதாவது டென்ஷன் ஆகிடுவாங்க எங்கள் ஒய்ஃபு பெரும்பாலும். எதுக்கு? எது பயங்கர இமோஷன் ஆகிடுவாங்க இதுக்கு அதெல்லாம். ஸோ அதுக்காக அது மாதிரிலாம் வேணாம், ஏதோ பண்ணிக்க போகிறாங்க இவங்க அந்த விஷயம் தெரிஞ்சிச்சானாக்கா அப்படின்ட்டு நான் எங்கள் மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே இருந்தேன். நான் ஒரு 3 வருஷம் அங்கே தான் இருந்தேன். 4 வருஷம் அங்கே தான் இருந்தேன். பாரதியோட தொடர்பில் இருந்தீங்க? இல்லை, அது இங்கே இவங்களை கூப்பிட்டு அங்கே போயிட்டுன்னா இவங்ககிட்ட எந்த தொடர்பும் இல்லை. ஓகே. மறுபடியும் எங்கள் மாமா வீட்டில் அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு இருந்து நான் மட்டும் தனியாக தான் இருந்தேன். அதுக்கடுத்து என் பையனுக்கு ஒரு 5 வயசு ஆச்சு. பெரியவனுக்கு 5 வயசு ஆகணுன்னா ஸ்கூலில் சேர்க்கணும். பையன் இங்கே, ஒய்ஃப் இங்கே, நான் வேலை செய்கிற இடம் வேறு இடம் கும்மிடிப்பூண்டி. ஸோ அங்கேருந்து நான் வந்து போகணும்ல, எனக்கு ஸ்பேர் அதிகமாகுது, ட்ராவலிங் டைம் 2.5 மணி நேரம் ஆகுது. அதனால் அங்கே ஒர்க் பண்ணிட்டு வர முடியல. அதனால் என்ன பண்ணிட்டு நான் அங்கேயே வீக்லி வர மாதிரி இருந்தேன். அப்புறம் மந்த்லி 1 டைம் வர மாதிரி இருந்தேன். அப்புறம் வந்தோடனே பையனை ஜூனில் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு போய் அண்ணங்கிட்ட கேளுன்னாங்க. நான் போய் இது மாதிரி ஒர்க் பண்ணுற கும்மிடிப்பூண்டி, நான் அங்கேயே வந்து பசங்களை வாடகை வீட்டில் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். சரிப்பா பார்க்கலாம்ப்பா போப்பானார் எங்கள் மாமா. அதுக்கடுத்து நான் போயிட்டு வந்தோன்னே மறுபடியும் அப்போ ஸ்கூலில் பசங்களை சேர்த்து வச்சுருக்காங்க இங்கே திருவள்ளூர்லேயே. எனக்கு தெரியாது. நான் வந்து கேட்டாக்கா அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே படிக்கட்டும் பசங்க அப்படின்னு. அப்போ நான் இங்கேயே இப்படி வந்துட்டு போயிருக்க முடியும். சரி நீ போயிட்டு கூப்பிட்டு வா, அவங்க மாமாங்களை கூப்பிட்டா, அப்பாவை கூப்பிட்டா, சித்தப்பா கூப்பிட்டா, அவங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு போனேன். ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. போகிற சொல்லலாம் திட்டி சண்டை போட்டு அனுப்பி தான் வேலையை இது கூட. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களும் அனுப்புமான்றாங்க. நானும் வந்து இங்கேயே வந்துட்டு போயிட்டு இவங்க என்ன வந்து இது பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, நான் போனாவே அங்கே போயிட்டு வா, அண்ணா வீட்டான போயிட்டு வா. ஃபஸ்ட்டு போனோன்னே அண்ணா வீட்டான போயிட்டு வாங்க. இவங்க அம்மா கூட இருக்காங்களா? அம்மா கூட இருக்காங்க. பக்கத்தில். ஃபஸ்ட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வா, அண்ணாண்ட போய் கேட்டு வா, அண்ணாண்ட போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் பார்க்க வந்து உங்களையும் என் பொண்டாட்டியும் பசங்க, நான் எதுக்கு அங்கே போனோம் அப்போ இவங்களே கேட்பாங்க, நமக்கு போயிடலாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாங்கன்னாங்க. சரிவா போகலான்னு கூப்பிட்டோன்னா அண்ணா போய் கேட்டுவாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்பு ஆயிடுச்சு. எப்படி அதாகும்? இவங்க தான் வரமாட்டாங்க, அனுப்பமாட்டாங்க. நான் போனவன் அங்கே கும்மிடிப்பூண்டியில் இருக்கீங்க, அந்த பொண்ணு உங்கள் ஊரில் இருக்கு? இல்லை மேடம், கும்மிடிப்பூண்டி இல்லை, வேலை மட்டும் கும்மிடிப்பூண்டி. இவங்களை கூப்பிட்டு கும்மிடிப்பூண்டி போய் தான் சொன்னாங்க. அங்கே டச் எல்லாம் இருக்குங்களா. இந்த பொண்ணு இருக்கிறது ஊர் எது? எங்கள் ஊரே மேடம். அங்கே எப்படி தொடர்பாச்சு மறுபடியும்? நான் தான். யார் மேடம்? உங்களுக்கு ஒய்ஃப் இருக்குது திருவள்ளூர் மேடம். நான் இருக்குது எங்கள் ஊரில் மேடம். ஓ, நீ ஆனால் கும்மிடிப்பூண்டி வேலை. அதுக்கப்புறம் இவங்க அனுப்பமாட்டாங்க, வரமாட்டாங்க. அது பாரதிக்கு குழந்தை இருக்கா? ஆமாம் மேடம், ஒரு பையன் ஒரு பொண்ணு மேடம். மேரேஜ் பண்ணிடணும் மேடம். அப்புறம் அவங்களையும் எப்படி மேரேஜ் பண்ணுவீங்க? இவங்க அனுப்ப மாட்டாங்க. நான் எத்தனை பேர் மனைவி இருக்கும்போது எப்படி இன்னொரு மேனேஜ் பண்ணுவீங்க? பண்ணக்கூடாது மேடம், தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. இவங்க அனுப்ப மாட்டாங்க. எனக்கு நான் எப்படி மேடம் இப்போ வாழ்க்கை வாழறது எப்படி
திங்கிறது எப்படி நான் லைஃப்பை பண்ணுறது மேடம் சொல்லுங்கள். வேறு வழியே இல்லை மேடம். எனக்கு இவங்க அனுப்ப மாட்டாங்களே. எத்தனை பேர் எங்கள் மாமா இப்போ எங்கள் மாமாவுக்கு எனக்கு ஆகுதுன்னு அவங்கள போய் கூப்பிட்டு வான்றாங்க. சரி அவங்கள போய் கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வந்தால் அவங்க வந்து அதை இதை சொல்லி திட்டிக்கிட்டு அனுப்பிவிடுவாங்க. அவ்வளோதான். இதே வேலையை எல்லாரையும் ஓத்துறா விட்டு அதுக்கடுத்து எனக்கு இவங்க படுற அதாவது என்னை பெற்றுட்டு நான் பண்ண தப்புக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் வந்து அசிங்கப்படுற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. சரி அந்த ஒரு மாதத்தாபத்தில் நம்ம அங்கே போகவே தேவையில்லை. எதுக்கு அசிங்கப்பட்டாங்க? போனால் திட்டுவாங்க மேடம். என் ஒய்ஃபு எங்கள் அம்மாவை திட்டுவாங்க, எங்கள் மாமியாரை திட்டுவாங்க. இப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க? மேடம் எனக்கு என் ஒய்ஃபு என் பசங்க வேணும் மேடம். அவங்களுக்கு தனியாக வீடு இருக்குது, எங்கள் ஊரில் வீடு எல்லாமே இப்போ இருக்குது. 2 ஒய்ஃப் 4 பசங்களோட வாழ்வீங்களா? இல்லை மேடம் அவங்க தனியாக அதாவது அவங்க தனியாக இருக்காங்க மேடம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம். அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க பார்த்துப்பாங்க அவங்க லைஃப்பை. நீங்கள் அங்கே போக மாட்டீங்க? நாங்கள் அங்கே போக மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவரோட போய் வாழாததுனால தான் அவருக்கு இப்படி ஒரு தப்பு நடந்தது சொல்கிறாரு. இல்லை மேடம், இந்த விஷயம் எனக்கு தெரியாது மேடம். இவங்க கல்யாணம் தொடர்பு இருந்தது மேடம். எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. என் 2வது பையனுக்கு பெற்றுக்கும் மொத்தம் தெரிஞ்சுது. இவன் கல்யாணத்துக்கு போனால் ஃபோன் பண்ணுவான். அந்த பொண்ணு கிளம்பு போகும். தர்த்திக்கு கல்யாணத்துக்கு காது கொத்தும் இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, சந்திப்பாங்க மேடம். இது வரையும் நான் 2 பிள்ளைங்களை சத்தியமாக சொல்கிறேன், இவன் நடக்குது எனக்கு தெரியாது மேடம். என் 2வது பையன் பெற்றுக்கும் மொத்தம் இவன் இந்த மேட்ரை தெரிஞ்சுது மேடம். இது வரையும் நான் என்ன சண்டை போட போகிறேன், எதுக்கு போகிறேன்? ஆனால் நம்பினேன் மேடம், நான் ரொம்ப நம்பினேன். சரி நம்ம புருஷனாச்சே, நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். என் மாமியார் கூட திட்டுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எதுனால நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இவ்வளோ சேர்ந்துட்டு நான் நம்பிக்கைப்பட்டேன் மேடம். ஆடி கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க, ஆடி மறு வச்சாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க. சரி நகை வச்சு நான் வீடு வாசல் கட்டி விட்டா, என் 2வது பிள்ளை பெற்றுக்கும் போது பெரிய பையனுக்கு பெற்றுக்கும் போது தனியாக விட்டாங்க மேடம். அப்பளும் இப்போ அந்த 2வது பையன் நின்னான். அவனை பெற்றுக்கும் போது தான் எனக்கு இந்த மேட்ரை தெரிஞ்சுது மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 2005 ஆச்சு மேடம். அப்போ 11 வருஷமா நீங்க பாரதியோட தொடர்புல தான் இருக்கீங்க. ஆமா, எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல. அப்ப இவங்களை கல்யாணம் பண்ணி இவன் கல்யாணம் பண்ணி வந்தேன். ஏன் என்ன கல்யாணம் பண்ணா 1000 வீட்டு அவங்க அம்மா நடந்தாங்க மேடம். ஒரு நிமிஷம், ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல? ஒரு நிமிஷம் அவங்கள பேசு. அவங்களே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எதுக்கு இந்த பொண்ணு வாழ்க்கை கெடுத்தீங்க? அப்ப அந்த பொண்ணு என்னை இங்க விட்டுட்டு இது பெரும்பாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கினா. ஏன் நான் செத்தா போயிட்டேன்னு உயிரோட தான் இருக்கிறேன். நான் பிள்ளைய பெற்றுக்க போயிட்டேன். உனக்கு எத்தனை 2 பிள்ளை சிங்கம் கூட்டி பேர் பெற்று வச்சுக்கிறேன். உன்ன என்ன குறை மேடம்? உனக்கு என்ன குறை? நீ அவனை வச்சுருந்தேன் நான் சொல்லு மேடம். சொல்ல மேடம் எதிரில் என் மாமனாரை சரி என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க மேடம். யாரும் கூப்பிட மாட்டாங்க. என் குழந்தை செத்துறது கூட நான் என் மனசில் போட்டுக்கணும். நான் இன்னும் கூட என் பிள்ளைய நினச்சிட்டு நான் எழுதிருக்கிறேன் மேடம். நான் என் 3வது பிள்ளைய நேற்றுக்கணும் மேடம். நான் இவன் பொய் சொல்லி என்னை ஏமாத்தினா மேடம். இது என்ன நம்பி நீ என்ன பாரதியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஏன் நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கல? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வீட்டில் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல? வீட்டில் அதெல்லாம் வேணாம், நல்ல பொண்ணு நான் சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணி. அப்படியே நான் என்ன வச்சிருந்தேனா? ஏன் சொல்லு மேடம். தெரியல மேடம் அதெல்லாம். அப்ப அம்மா அப்பா சொல்றதுக்காக இந்த பொண்ணு, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு மாதிரி இன்னொரு பொண்ணு, அப்படியா? அப்ப ஏன் வாழ்க்கை? அப்புறம் ஒரு பொண்ணு 15 வருஷமா கல்யாணம் பண்ணாம வேற கல்யாணம் பண்ணாம இருக்கான்னா, அப்ப நீங்க ஒன்னாதான் வாழ்ந்துருந்துருக்கீங்க, நீங்க தொடர்புல தான் இருந்திருக்கீங்க. இல்ல மேடம், அப்பெல்லாம் தொடர்பு இல்ல மேடம். சத்தியமா அவன் தொடர்பு இருந்தது மேடம். ஒரு கல்யாணம் கர்மாந்தம் எல்லாத்துக்கும் போவான். என்ன நிறுத்திடுவான். என் பிள்ளைங்க அப்பா வேணும் சரியா? நான் மீன் காத்துல நான் என்ன பண்ணுவேன் மேடம்? சொல்லு மேடம். நான் எவ்வளோ நாளைக்கு நான் சம்பாதிச்சு வந்து போடுவேன். என் 2 பிள்ளைங்க நவந்துக்கணும். நான் கேட்டுப்பாரு, நான் எவ்வளோ நவந்துக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன நோவுனாலும் எங்கள் அம்மா இட்டுன்னு ஓடுவான். நான் சின்ன நோவுனா என் பிள்ளைங்களுக்கு காப்பாற்றுறாங்க. அப்படி இப்பெல்லாம் எங்கள் அம்மா காப்பாற்றி நானும் வேலைக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணா என்ன வர முடியாது. என்ன பண்ணிக்கோ. அப்படி என் கதி என்ன ஆகுது? சொல்லாதெல்லாம் சொல்கிறேன். சரி சொல்லு. இவ்வளோ ரொம்ப நம்பினேன் மேடம். நேற்று ஃபோன் பண்ண சொன்னானே. என்னத்த ஃபோன் பண்ண சொன்னேன். நேற்று நீ என்ன ஃபோன் பண்ண சொன்னா இல்லையா? எதுக்கு கேட்டான்? என் கதி என்ன ஆகுதுன்னு மேடம் கேட்டேன்னு. நான் எத்தனை நாளைக்கு சம்பாதிச்சுன்னு போடுவேன்? நீ வந்து என்னை இட்டுன்னு போப்பறே இல்லையான்னு கேட்டேன் மேடம். இதுதான் கேட்டேன். இவன் என்ன சொன்னேன்? நான் வர முடியாது, உங்கள் அண்ணன் திட்டுறான், உங்கள் அம்மா திட்டுறான், நான் வர முடியாது.
நீ என்ன பண்ணிக்கோ அப்போ நான் என்ன ஏன் கதி நான் கேட்டதுக்கு எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு வாட்டி சொன்னார் இவரு. இல்லை மேடம். சொன்னாரு புள்ளிக்கு என் புள்ளி உங்களுக்கு சத்து பண்ண சொன்னேன் இல்லையானே என்னன்னு என்னன்னு என்ன அந்த பொண்ணு தான் நான் வேற கல்யாணம் பண்ணிக்கணுமா? யாரு சொன்னது? நான் சொன்னேன். நீ சொன்ன. சத்தியமா சொல்றேன். ஒரே இது இவனுக்கு தான் நான். சரி ஓகே, அப்ப நான் விடு. இவன் ரொம்ப சந்தேகம் பிடிப்பான் மேடம். நானு 10 பைசா கொடுக்க இந்த வரை நான் கல்யாணம் பண்ணி நான் 3 பசங்கள் ஆயிடுச்சு. 10 நான் சம்பாதிக்க துட்டு என்னால வரவே வராது. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உங்க தங்கச்சி அனுப்பவே இல்லை அவங்க வீட்டுக்கு, அதனால தான் இப்படி தப்பான தொடர்பு ஆயிடுச்சு சொல்றாரு. இல்லை மேடம், அவங்க வரும்போதே அந்த பிரச்சனை தான் மேடம். பிரச்சனையில தான் வந்திருக்காங்க. வந்ததே அவன் இட்டு வந்து விட்டதே அந்த பிரச்சனை. இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா 15 வருஷமா அவர் கல்யாணம் முன்னாடியிலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து அவருக்கு தொடர்பு இருந்தது. ஆமா மேடம். அப்ப அவர் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிருக்கலாமே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க கேட்டு அவசியம் பாரு. இல்லையே. மச்சனு சரி மச்சனு கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இல்லைங்க மேடம். அவரே சொன்னாரு. ஆஃப்டர் மேரேஜ் தான் கைது இல்லையே. தொடர்பு. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர் என்ன சொன்னார் கேளுங்க என்கிட்ட. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு தெரியல, நீங்க இல்லையே, அவர்கிட்ட கேளுங்களேன். அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க தம்பி, அவர் என்ன சொன்னார் கேளுங்க என்கிட்ட. கல்யாணத்துக்கு முன்னாலே அவருக்கு தொடர்பு இருக்கு. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. அது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் மேடம். எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் நிறைய வாட்டி அப்பா அம்மா மூலமாக தான், நான் தம்பின்றதுனால நான் டைரெக்டாக வந்து புஷ் பண்ண முடியல. ஆஃப்டர் மேரேஜ் அப்பா அம்மா கிட்ட மூலமாக தான் நான் வந்து பண்ணது இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சரி நம்ம இப்போதைக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்றதுனால அவங்க என்னன்னாக்கா அண்ணி கூட்டு போயிட்டு அவங்க விட்டு அவங்களுக்கு தெரியாம பண்ணிக்கலாம், அது சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அப்போ நான் என் உயிரோட இருக்கும்போது ஏன் தாலி கட்டினாங்க? அது கேட்டாங்க. போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டு அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இது கொஞ்சம் ஏதாச்சும் சால்வ் பண்ணலாம் முடியலாம் ஊர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்கள கூட்டு போய் அங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடுதுனால அப்புறமா அவங்க அங்கேருந்து வர முடியாமல் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சதுனால அதனால் அவங்க அங்கேருந்து வர முடியல. அவங்க என்னன்னாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்பா அம்மா மூலமாக கூப்பிட்டும் வரல. கூப்பிடல மேடம். அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை ஒரு மாமாவுக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு போய் கூப்பிட்டாங்க, எல்லாருக்கும் கூப்பிட்டாங்க. நம்ம ரிலேஷன் சைட்லேருந்து எல்லாரும் போய் கூப்பிட்டாங்க. அப்படிங்களா? இவரும் மாமா தான், இவரும் போய் கூப்பிட்டுருக்காரு. பெரியப்பா அவங்களும் போயிருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவீங்க. இவர் வரல, அப்பா வந்தார், சின்னப்பா வந்தார், எல்லாம் வந்தாங்க, ஊர்லேருந்து வந்தாங்க. இவர் வரல. இவன் வந்தான். நீ வரல, நீ வேணா, நீ வரல, உனக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. அவங்க பற்றி பேசுகிறான், அவன் சொன்னது கரெக்டாக பேசுகிறான். நீ அது சம்மந்தம் கிடையாது. இவர் மேடம், இவருங்க தம்பியில் தான் எங்கள் ஊரில் கட்டினாங்க, பொண்ணு கட்டணும்னு சொன்னேன். இவர் தம்பியில் தான் வந்தது வேணேன். இவர் தான் முதல் நான் அரெஸ்ட் பண்ணி, இவர் பேர் தான் நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும். நாளைக்கு என் பொண்ணு என் தங்கச்சி சேர்த்துருந்தா இவரை தான் நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்லை மேடம், இவங்க தான் பொண்ணு பார்த்தது இவர் தான் மேடம். இவங்க தம்பி தான் ஊரில் பொண்ணு கட்டினார். இவர் தான் வந்து ஒரு மூட்டு தூக்கத்தில் எங்கள் அண்ணன் தான் கூட தலைவராக இருக்கார். இந்த மூலியமாக தான் வந்து இந்த பொண்ணு யாருன்னு கேட்டு போய் தான் இவங்க தான் விசாரிச்சுட்டு இந்த பொண்ணு கட்டினாங்க. இவங்க தான் கட்டினாங்க. கட்டி இவர் கூட வந்து எத்தனையோ வாட்டி பஜாரில் பார்த்து சொல்கிறேன், என்னண்ணா அப்படி இருக்குதுண்ணா, ஏன்னா எனக்கு தப்பாகுதுண்ணான்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு, அவங்க வீட்டில் ஒத்துக்கலை, நாங்கள் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ என்னதான் முடிவில் இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். என் ஒய்ஃப் நான் கூப்பிட்டு போனேன் வீட்டுக்கு. அதுதான் நேற்று நான் சொன்னாங்களா, இது ஃபோன் பண்ணி எப்படி கூப்பிட்டு போகிறேன்னா என்ன அந்த பார்த்தீங்கன்னா எப்படி அதோட கதை என்ன? அதுக்கு எப்படி நான் தங்கச்சி நான் முடியும்? கூப்பிட்டு போனால் மாடாதா நீ கூப்பிட்டு போ, இவங்க இஷ்டத்துக்கு வச்சுப்ப. நான் பொண்ணு நான் விளையாட்டு சார்மா கஷ்டப்பட்டு. சரி, நான் என்ன பண்ண சொல்லுங்கள். நீ பண்ணது இல்லை, அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லு, நான் அனுப்புகிறேன். அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணு நேற்று வந்துவா, இது கல்யாணம் பண்ண பொண்ணு, நாளைக்கு வந்து நீ பண்ணி போயிடுவேன். அந்த பொண்ணு இஷ்டம் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது? யார் சப்போர்ட் வருவாங்க? உங்கள் தம்பி நிற்பாப்பில் நான் எத்தனை வாட்டி தம்பிக்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிறேன். நம்ம இவர்கிட்டே சொன்னேன், அவர் சின்ன விஷயத்தில் அவர்கிட்டே சொன்னேன். தலைவர்கிட்ட கேட்டேன். தலைவர் என்ன பண்ணார், போன வருஷம் பஞ்சாயத்து பண்ணார். 6000 ரூபாய் எடுத்துன்னு கொடுறா, உன்னை நான் எங்கன்னா பேச்சுக்கிறனா திட்டிக்கிறனா ஏதாவது தப்புனா எனக்கு கேளு, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா, இல்லை 4 பேர் உன்னை அசிங்க பார்த்தேன்னா ஏதாவது பண்ணி தான் என் மேலே தப்பு சொல்லு. நான் எவ்வளோ சார்ந்து பண்ணேன். நான் வந்துன்னு போடா, உனக்கு தப்பு தான் நான் பண்ணேன். இப்போ சொல்யூஷனை நோக்கி போகலாமா? சரி ப்ளீஸ். அந்த பொண்ணோடு சேர்ந்து வாழறதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல இருக்கு மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? விருப்பம் அது எப்படி மாதிரி இருக்க முடியும்? சரி, உங்களுக்கு மனைவி வேணுமா? வேணும் மேடம். இப்போ பாரதியை விடுறதுக்கு தயாரா? சரி மேடம். என்ன பண்ணுவீங்க? பேசி சொல்லிடுவேன் மேடம், இந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி தான். 2 பசங்க இருக்குன்றாங்களே? ஆமாம் இருக்கு. என்னப்பா இது? ஏன்பா என்ன ஆமாம் செஞ்சு இதெல்லாம் தேவையா? இல்லை மாமா, இதுக்கு முழுக்க நானும் காரணம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என் ஒய்ஃப் நாளைக்கு ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு போகிற சொன்னேன் பார்த்தீங்களா,
ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்படி என் பையனை ஸ்கூலில் சேர்க்குறேன், அனுப்பிடுங்க, கும்பிட்டு அது எனக்கு படிக்காது விட்டு படிக்காது அப்படி சொல்லவில்லை. அவர் பேசட்டும். படிக்க வைக்க தானே நல்லது. ஆன்மீக விட்டோம் பசங்கள இல்லை நான் தான் நீ சொல்லி தம்பி குழந்தை விட்டு போன நீ 5-6 வருஷமா எவ்வளவு சொல்ல பண்ணி 5-6 வருஷம் வரல. எங்க வந்தா வரலங்க, விடுங்க, நான் வரல. வரல தான் சொல்றது. எங்க வந்தா ஊர்ல வந்து கேளு. நான் நீங்க பேசக்கூடாது, என் தெருவில் வந்து கேளு. நான் எத்தனை வாட்டி வந்து ஊர்ல கேட்கணும், இங்க வந்து சொல்லக்கூடாது. ஊர்ல விசாரிட்டோம், இங்க ஃபோன் பண்ணி கேட்கணும். நாளைக்கு கூட நீ வாங்க மேடம், என் மேல தப்பு இருந்தா பேச சொல்லு. எல்லாம் ஸ்கூலுக்கு போடும் மேடம். சஞ்சய், என் குழந்தை தனியா தப்பு இருக்காங்க பண்றது மேடம். பாருங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? இருமா, தப்பு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றவங்க பண்றது? இருமா. புருஷன் இருக்கும் போதே பொண்டாட்டி தப்பு பண்றாங்க. 5 வருஷம் என் தங்கச்சி இருக்குது. மனசாட்சி சொல்லு, ஏதாவது தப்பு இருக்குதா? நான் எப்போ சொல்லியிருக்கேன். நான் மாதிரி நான் ஏன்டா சொல்கிறேன். சொல்ல மாட்டேன். இந்த எண்ணம் இல்லை நான் நல்ல சொல்கிறேன். பொண்ணு தானே இப்போ குத்துனா. தங்கச்சி ஒரு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்கிறேன். நான் பட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு வார்த்தை பேசியிருப்பேன் அது மாதிரி எதுனா. உனக்கு நல்ல வாய்ப்பு தான் கொடுத்தேன். எத்தனை வாட்டி கெஞ்சினேன். இப்ப நான் கூப்பிட்டாரு. எத்தனை வாட்டி வந்து சரி, கேட்டேன் உங்க வீட்டுல? இப்ப 10 பேர் கூப்பிட்டாரு. இல்ல இங்க வந்து இரு. நான் எத்தனை வாட்டி உங்க வீட்டு இருக்கிறது எப்படி கொடுப்ப? நாங்க தான் அனுப்ப சொல்றோமாங்க. எப்படி என்ன அனுப்ப? பிரச்சனை? இந்த இப்ப கேக்குறீங்களா? ஏம்பா இது இப்ப பாருப்பா. கேக்குறீங்களா? இது கேளு. ஏன் இது மாதிரி நீ நீ இல்லன்னு சொல்ல. இப்ப கேக்க அந்த சண்டை வார்த்தை போட்டு கேக்கல. இரு. மாமா, ஒரு நிமிஷம் நான் சண்டை போட்டு அனுப்பிச்சா பிரச்சனை இல்ல. இருப்பா. சண்டை இருப்பா. விஜய் கம்மல கூட இருங்க பேசிங்க. இருங்க தம்பி ஒரு நிமிஷம் இல்லை சொல்லுங்க. மேடம், இப்போ மாமா வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி அவங்க ஊரில் வந்து பேசியிருக்காரு. அப்போ என்ன சொன்னார்னா வந்து தலைவர்கிட்ட வந்து கேட்டு போனப்போ வந்து இந்த மாதிரி அவங்களும் இருக்கட்டும், அந்த பொண்ணும் இருக்கட்டும், அதுக்கும் 2 குழந்தை ஆயிடுச்சு, அதுவும் இருக்கட்டும், இப்படி தான் என்கிட்ட பேசினாரு. அவர் பேசியிருக்காரு. அவர் இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், மேடம் அந்த சொல்றேன். பொண்ணு தான் 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, நான் அதுவும் விட்டுருன்னு சொல்லல. நான் இருக்கட்டும், ஆனால் என் தங்கச்சியும் எப்போ வாழ- சொன்ன? என் தங்கச்சியும் வந்து எப்போ சொன்ன? 1 வருஷத்துக்கு 2 மேல வருஷம் ஆகுது. நான் வந்து ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன பண்ணிருந்தீங்க? நான் சொன்னேன்ல, அந்த தகுதி நீ காப்பாத்தினியா? இல்லை மேடம், அதுக்கப்புறம் அண்ணனும் இவரும் போயிட்டு வந்தாங்க. என் அண்ணன் பெரியப்பா பையன் ஒருத்தர் இருந்தார், அவரும் அண்ணன் போயிட்டு வந்தாங்க. அவர் சொல்லலாம்ப்பா, ஆனா புருஷனை பங்கு போட்டுக்கிறதுக்கு எந்த பொண்டாட்டியாலையும் முடியாது. உண்மை என்னன்னா கோவம் தான் வரும். சண்டை சரி, வரி நான் ஒரு சேர்த்துரும். விஷயம் கேக்குறேன். அந்த பொண்ணு இருக்கு, அவ இன்னொரு புருஷன் வச்சா உங்க அண்ணா நீ சும்மா இருக்கீங்களா? நீ இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கேட்க கூடாது. அந்த வார்த்தை நீங்க கேட்கல. அவரே நிறைய டைம் கேட்டாரு. இருங்க, ஒரு வருஷம் இருந்து நிறைய கேட்டாரு. சரி, அவ இன்னொரு தொடர்பு இருக்கட்டும், நீங்க உங்க அண்ணனை வந்துட்டு போட்டோன்னு சொன்னா ஓகே சொல்வீங்களா நீங்க? அது என்ன தம்பி நியாயம்? ஏன்னா இவனே லவ் பண்ணி மேடம், நான் வந்து அதை வந்து எப்பவுமே நியாயப்படுத்துறது இல்லை மேடம். தப்பு, ரொம்ப தப்பு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு பெண்ணுக்கு கற்பை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது ஓகே மேடம். இப்போ வந்து ஏன்னா தப்பு இப்ப நான் நடந்துச்சு, சொல்லும்போது எவ்வளவு கேவலமா இருக்கு. சொல்யூஷன் நோக்கி போலான்ற சொன்னீங்களா, அதனால தான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி அது 2 பேர் அவங்களும் இல்ல இருக்கு. சொல்யூஷன் போட்டு எப்படி விஜய்? தப்பு அது. அது வந்து என்னன்னா, நான் வந்து கோழையா இருக்கிறது அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இப்போ கோழையா இல்லை நான். ஒரு நிமிஷங்க தம்பி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே, அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு, வெளியே இருங்க. இவங்களே முடிவு பண்ணிக்கிறது. நான் வந்து ஆம்பளை, நான் 2 பொண்டாட்டி வச்சுக்கலான்னு இவரே முடிவு பண்ணிக்கிறது. அவர் சொல்லிட்டாரு வேற வழி இல்லாம. ஆனா அந்த பொண்ணுக்கு மனசு ஒத்துக்கணும்ல. அது எப்படி ஒத்துப்பா? ஒத்துக்க முடியாது. அப்புறம் இதுக்கு என்ன சொல்யூஷன்? யாரோ ஒத்துருந்தான், மனைவியா அந்த பொண்ணா? அப்போ அந்த பொண்ணை விட்டுருணும், தொடர்பு இருக்கக்கூடாது. ஏன்னா தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கா, முறைப்படி சொந்த பந்தத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது வந்து தவறான உறவு. உங்களுக்கு அவன் மேலே காதல் இருந்ததுன்னா, நீங்கள் 2 பேரும் காதலிச்சிருந்தீங்கன்னா இந்த பொண்ணை ஏமாற்றி இருக்கக்கூடாது. தவறு நடந்து போச்சு. அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. அப்பப்போ போயிட்டு வர்றது வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா பசங்களை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அங்கே பொம்பளை பசங்களா ஆம்பளை பசங்களா? பையன் ஒரு பொண்ணு. என்ன பண்ணார் அந்த பசங்களோட கஷ்டம்? முறைப்படி இருந்திருந்தா ஓகே, முறை தவறி ஆயிடுச்சு, வருத்தம் தான். ஆனால் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். அங்கேயும் போட்டோம் இங்கேயும் போட்டோம்னா அது ஒத்துக்க முடியாத விஷயம். அவன் மனசு எப்படி ஒத்துக்கும்? அவருக்கும் நிம்மதி இருக்காது, அவளுக்கும் நிம்மதி இருக்காது, அந்த பொண்ணுக்கும் நிம்மதி இருக்காது, பசங்களுக்கும் நிம்மதி இருக்காது. யாரோ ஒருத்தர் தான். உங்கள் தம்பியே சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு. கட்டாயப்படுத்தி காதலிக்கிறது பையனை வந்து கட்டாயப்படுத்தி அவன் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, குடும்பத்தோட ஆசைக்காக பொண்டாட்டி கட்டிட்டு அப்புறம் அந்த தொடர்புலேயே இருந்திருக்காரு. இப்போ அங்கே குழந்தையாயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து இன்னும் 2 பொண்டாட்டி இது அவளுக்கு ஒத்து வரல, வாழ முடியாது சொல்கிறா. உங்கள் பையன் வந்து நான் கேட்டேன், மனைவி வேணுமா இல்லை அந்த பொண்ணு வேணுமான்னு. மனைவியும் குழந்தையும் தான் வேணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்க முடியும்.
அந்த பொண்ணோட தொடர்பில் இருக்கக்கூடாது அவர். இந்த பொண்ணோட நல்லபடியாக வாழணும். அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. சரி. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். இப்போ அந்த பொண்ணு நம்ம வீட்டில் இல்லைங்க, அது தனியாக வாடகை தனியாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் போகக்கூடாது, நம்ம ஊர்லேயே கிடையாது அவங்க. அந்த பொண்ணை சொல்லுதுன்னா உங்களுக்கு எனக்கும் உனக்கு தொடர்பு வேணாம், உங்கள் வீட்டில் உங்கள் சம்சாரத்து உங்களோட உங்களோட போய் நான் எங்கான பார்த்தேன் சேச்சு கூட எங்கள் பசங்களை நான் காப்பாற்றி எங்கள் அம்மா அவங்க அப்பா எல்லாம் தான் போய் சேர்ந்துட்டாங்க. நாங்கள் அங்கே போய் இந்த இவருக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும். அப்புறம் ஏன் போனாங்க? நான் வீட்டுல சேர்க்க மாட்டேன். இல்ல இவங்க சேர்க்கல மேடம். நான் வீட்டுல சேர்க்கல. இந்த பொண்ணு கட்டணும் வீடு, அது அந்த பொண்ணு தான் வீட்டுல இருக்கணும். சூப்பர் மேட்டர், சூப்பர். இப்போ என்னன்னா அந்த பொண்ணோட நீங்க தொடர்புல இருக்கக்கூடாது, அந்த கேரண்டி அவருக்கு கொடுப்பீங்களா? இப்போ என்னன்னா அந்த பொண்ணோட நீங்க தொடர்புல இருக்கக்கூடாது, அந்த கேரண்டி அவருக்கு கொடுப்பீங்களா? குழந்தைய நம்ம பார்த்துட்டு வரலாம். குழந்தைய பார்க்க போனா பாரதியை பார்க்க தோணும். எப்படிப்பா குழந்தைன்ற நீ இதை? அப்ப இந்த குழந்தை யாரு? எப்படி குழந்தை கண்ணில் காட்ட நீங்க தான் இருப்பா. அந்த குழந்தைன்றிய எப்படி குழந்தை? நீ என்ன சொன்ன? நான் வயல கடைக்கு போகும்போது என்ன சொன்ன நீங்க? மாமா தப்பு பண்ணிச்சு மாமா, யாரும் ஒருத்தர் நான் ஒருத்தன் மாமா, நீ சொல்லிக்கிற மாமா, நீ சொல்லலன்னு சொல்லு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல அவன் சொன்னதான் மேடம். வேண்டாம், இன்னொரு பொண்ணு அப்படி இழுக்காதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் சஞ்சய், இந்த ப்ராப்ளம் என்னன்னா முறை தவறி ஒரு ஒரு உறவு, சரிங்களா? அவங்களுக்கு அது ஒத்து போக முடியல. முறைப்படி திருமணம் பண்ணியிருக்கீங்க, மனைவி இருக்காங்க, அந்த திருமணம் செல்லவே செல்லாது. கண்டிப்பாக தெரியுமானது. அப்போ நீங்கள் அதை விட்டுடுங்க. நீங்கள் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு தெரியல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, எல்லாம் தெரியும். அப்படித்தானே நீங்கள் உறவுக்குள்ள ஈடுபாடு பண்ணீங்க. சரி, அப்படி வரும்போது அதோட விளைவுகளை சந்திச்சு தானே தீரணும். பசங்க எந்த தப்பும் பண்ணல, ஆனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் 2 பேரும் செஞ்ச தப்புக்கு அந்த பசங்க தண்டனை அனுபவிக்கிறதுங்க. இப்போ நம்ம ஓகே அவர் போயிட்டு வந்துக்கிட்டும் சொன்னோம்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், இவர் அங்கே போவார், தொடர்பு இல்லாமையா இருக்கும். அப்ப இந்த பொண்ணு சும்மா இருப்பாளா? இருக்கு, தொடர்பு இல்லாத இருக்கா? அப்ப இந்த பொண்ணு சும்மா இருப்பாளா? அது சும்மா கட்டிக்கிட்டு போனா சும்மா இருக்குமா? அப்ப ஒரே வழிதான்ப்பா, மறந்துடுங்க, வேண்டான்னு முடிவு பண்ணிடுங்க. அந்த பசங்களுக்கு நீ அப்பா ஸ்தானத்துல அவர் பண்ணிதான் ஆகணும், அது பண்ணிதான் ஆகணும். அதுதான் மேடம், அவன் கல்யாணத்துக்கு 30க்கு அந்த பொண்ணு வரக்கூடாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அந்த ஊர்ல இல்லையா அந்த பொண்ணு? கனெக்ஷனே இருக்காது, கனெக்ஷனே இருக்கக்கூடாது. ஷூரா ஃபோன்ல பேச்சு கூட இருக்கக்கூடாது. சரிங்க மேடம். நம்பிக்கை வந்துருச்சாமா? நம்பிக்கை வரட்டும் மேடம். அவங்க சீக்கிரத்தில் வராது மேடம். ஏன் நீங்க செஞ்ச வேலை அப்படி? கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன் மேடம், நான் தான் ஒத்துக்கிறேன், நான் செஞ்ச வேலை அவங்களுக்கு வராது. ஆனால் இவங்க என்ன ரொம்ப பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா சொல்லு. கூட்டு போய் நைட் சொல்லுவாங்க, கூட்டு போவாங்க, காலையில் போய் என்ன சொல்லுவாங்க, உங்களை போய் கேட்க சொல்லுவாங்க. சொல்லு இவங்க கூட்டு வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரி போயிடலாம். எப்படி நம்பி வருவான்? கம்முனுமா சொல்லு. எப்படி நம்பி வருவான்? கல்யாணம் பண்ணிக்கு நான் வந்துடுவேனா? கம்முனு. சரி சந்தி சொல்லுப்பா. கம்முனு கொஞ்ச நேரம் காலையில் சரி கிளம்பி போவாங்க, இல்லை அண்ணன் போய் கேட்குறாங்க. நான் இதே தப்பு உன் தங்கச்சி கொடுத்துருந்து நாளைக்கு இதே மாதிரி பண்ணாக்கா நீ உன் தங்கச்சி நீ அனுப்புவியா? ஒரே வார்த்தை சொல். அனுப்பிச்சு நம்பி எப்படி அனுப்புவேன்? பண்ணு தப்பு மாமியார் மருமகன் தான் அனுப்பிச்சிடலாம். மாமியார் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. புருஷன் பக்கத்தில் படுக்கிற நீ தான், நீயே துரோகம் பண்ணும்போது அப்போ யாருக்கு பாதுகாப்பு? எப்படி அனுப்புனே? இது மட்டும் சொல்லு. நாங்கள் தப்புல உன் மேலே நான் தப்பாக நினைக்கல, எங்கள் வீட்லேயே திட்டுவாங்க, ஏன் சஞ்சுக்கு அவ்வளோ உரிமை கொடுக்குறேன்னு. எல்லாருக்கும் கேட்டது இந்த மாதிரி எத்தனை வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நான் இல்லைன்னு சொல்ல. நான் எல்லா வீட்டும் நானே போனேன், என் பொண்டாட்டி தெரியாது, நான் போய் எல்லாரும் இப்போ காலில் ஒரு கோலை நான் எத்தனை வாட்டி ஊருக்கு கஞ்சினேன், எத்தனை வாட்டி ரோட்டில் நின்னேன் சொல்லுமாம்மா. நான் ஏதாவது உன் மேலே ஆட்சி சொன்னமா? இல்ல மாமா, நான் சொல்றேன், நான் ஒரே ஆளு. நீங்க நான் கூட தான் நான் இல்லன்னு சொல்ல மாமா. நீ வந்து நான் தான் பேசிக்கிறேன் மாமா. இல்லையா நான் சொன்னேன். அவனுக்கு அறிவு சொன்னேன், கெத்து போயிட்டு போறான், நாளைக்கு பிரச்சனை வரப்போகுது, அவன் லைஃப் காலி போது. நான் பொறுமையா இருந்தேன், உனக்காக பொறுமை 6 வருஷம் நான் காத்திருந்தேன். லாஸ்ட்ல உங்க சித்தப்பா இருந்துட்டா நான் வந்தேன். என்ன மாதிரி இது கொடுத்தனியே? என்ன மாமா எப்படி இருக்குன்னு கேட்டியா? இல்ல மாமா என் பசங்களை இட்டுன்னு வான்னு கூப்பிட்டியா? இல்ல பசங்களுக்கு பேசணியா? அது சொல்லாத. எங்க தம்பி ஆக்சிடென்ட்ல செத்தாங்க மேடம். ஆக்சிடென்ட் ஆச்சு, எங்க தம்பி பஸ்ல முடிஞ்சது. இரு மாமா, மாமா 2 பேர் அண்ணன். மாமா
எனக்கு இப்போ சின்ன மாமா இது கேளு மாமா கொஞ்சம் இது நான் சொல்லிடுறாரு தம்பி ஆக்சிடென்ட் செத்து போட்டான். நாங்கள் எல்லாம் அழுத்தின்னு உட்காந்துங்கிறோம். உட்காரும்போது என்ன பேசுவாங்க? சரி விடுங்க விடுங்க சரி அந்த துக்கத்தை நானும் வந்து விட்டுட்டேன் துக்கத்துல எதுவும் பேச இல்லம்மா இல்ல இல்ல ஒரு வேளை நீ சாவு சரி விடு முடிஞ்சு போச்சு சரி அது விடுங்க சரி எதுக்கு நான் வந்தேன் வந்து நின்று அப்படியே ஓடி வந்துங்கிறேன். இருமாமா பார்க்க பக்கத்தில் போயிட்டு மாமா சொல்லிக்கிறாங்க. நான் கார் எடுத்துன்னு வரேன் பசங்களை இட்டு வர சொல்லுங்க பசங்க இட்டு வந்து சரி சாரி நான் எதுவும் பேசிக்கல வந்துட்டோம் காரியம் நடக்குது இல்லை வந்து நீ இட்டுன்னு போனால உன் பசங்களை ஏன் அவன் சொல்ல அதனால தான் வந்தேன் வேணாம் இதுமாரி நான் பொறுமை இருந்தாக்கா என் தங்கச்சிக்கு பாதுகாப்பில் நான் ஆம்பளையும் கிடையாது நீ ஆம்பளை நினச்சிக்கின்னு நீ போவ வச்சுப்ப உன் சொந்தக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ எங்களுக்கு யாரும் இல்லை கூட பரவாயில்ல அப்போ கடனும் ஒருத்தர் இருக்கான் அதெல்லாம் தான் இங்கே கொண்டு வந்துக்குது 4 பேர் தெரியணும் உனக்கு இல்லை சஞ்சய் இது வந்து 4 பேர் தெரியணும் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட எவ்வளோ பணம் என்னை திட்டினான் அன்றைக்கி வந்து சாவுகாரமா தெரியுமா அதெல்லாம் பெருசு பண்ணிக்கல சரி தங்கச்சி வாயிற இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது எவ்வளோ பொறுமையாக திட்டினாங்க எங்களை வந்து அந்த ஊரில் அசிங்கமாக நினச்சிட்டாங்க என்ன யார் அது எங்கள் ஊரில் இருக்கிறவனா என்னடா நீ ஆம்பளையானே கேட்டாங்க ஒரு தங்கச்சி இந்த மாதிரி லோல் போட்டுக்குது சும்மா உட்காந்துக்கிறாங்க பொறுத்து என் பொண்டாட்டிலேருந்து என் பசங்கள்லேருந்து ஊர்லேருந்து எல்லாமே எனக்கு திட்டினாங்க சரி இது எப்படி ஆண்டர் பண்ணுறது எப்படி ஆண்டர் பண்ணுறது தான் பார்த்தேன் கேஸ் கொடுத்தா போலீஸ்காரன் வந்து இன்றைக்கி பேசி பஞ்சாயத்து பண்ணி விட்ருவான் சரி முடிவு பண்ணேன் இதுதான் உனக்கு வந்து ஃபஸ்ட் மண்டகம் இங்கே வந்தால் தான் 4 பேர் தெரியணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அப்போ தான் என் தங்கச்சி பாதுகாப்பு நான் தலைவர்கிட்ட எவ்வளோ எழுதிட்டு வந்தேன் தலைவர் என்ன சொன்னார் நம்ம அம்மா சொன்னார் 6000 ரூபாய் கொடுறாரு குத்தியா அந்த பசங்களுக்கு வந்து இந்த சீட்டுக்காக எத்தாந்துக்கிறேன் பாருங்கள் மருத்துவமனைக்கு அந்த சார் இவனுக்கு சாரதிக்கு எவ்வளோ பணம் மஜகமல்லாம் வரமாட்டான் ஃபோன் பண்ணுவோம் நானே பண்ணுவேன் அவனுக்கு எவ்வளோ தான் போகிறதுமா ஒரு பொண்ணை கொடுத்துட்டு அவன் இஷ்டத்துக்கு வேலைக்கு பார்த்து சம்பாதிக்கிறது இந்த கம்பெனி அந்த கம்பெனி பார்த்து அந்த பொண்ணுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறது கடை வச்சு கொடுக்குறது எல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிருக்கீங்களா அந்த பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தானா இவனுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் கடை வச்சாங்க எனக்கு தெரியுமா கடை வச்சு குத்துது எக்ஸைல குத்துது அவங்க சொல்லுவாங்க இருங்க ஏன் நான் சொன்னேன் ஊர்ல இப்ப போன் பண்ணி கேட்டா சொல்றேன் வந்து அம்மா சுவர்மா இப்ப போன் பண்ணி கர்நாடகனுக்கு போன் பண்ணுங்க நம்ப மாட்டாங்க அம்மா இரு என்ன சொன்னீங்க அச்சு அமிச்சாங்களாமே நாங்க அதாரு யார் அமிச்சா ரவுடி மாதிரி முறைக்கிறாங்க யார் அச்சுது யார் இது ஏமா நாங்களா சும்மா இருந்தோம் நமக்கு கண்ணு தெரியாத சொல்லிட்டா இங்க வந்து சொல்லுமா கண்ணு தெரியாத மண்ணு தெரியாத நீங்க சொன்னா நான் எப்படி எடுத்துப்பேன் கண்ணு தெரியாது என்ன நம்புறீங்களா மேடம் எங்க அம்மா அடிக்கல புடிச்சு தள்ளினாங்க அடிக்க கூட அடிக்கல புடிச்சு தள்ளி அது புடிச்சு போய் சொன்னாங்க வீட்டுக்கு சம்பந்தியே பொறுப்பாந்துக்கிறாங்களா புள்ளிக்கு மேடம் இது நடந்தது அவங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்க புள்ள தப்பு லவ் பண்ணா கல்யாணம் பண்ண போனா ஒருவேளை வாத்தா பண்ண சொல்லுவாங்களா மாமா எனக்கு அது ஒரு மாமா இந்த நாய் வந்து கேட்டாங்களா யாரா கேட்டாங்களா இவ்வளவு பேசுறியே என்ன பேசுறமா நீ இல்ல இவ்வளவு பேசுறியே ஒரு மாமனார் இல்ல எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ருக்கு அண்ணன் மேல பாசம் இருக்கிறதெல்லாம் நல்லதுதான் ஆனா மாமியார் மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும் அது என்ன நாய் வந்து கேட்டா என்ன பேச்சது இப்ப எப்படி என்ன பேச்சது மரியாதையா பேசுறாரு உனக்கு மரியாதை இல்ல அவங்கள்ட்ட பேசும்போது என்ன புடிச்சு அண்ணனுக்கு ஒரே தங்கச்சியா இருக்கலாம் கொண்டாடிட்டு இருக்கலாம் அதுக்குன்னு மாமியார் மாமனாருக்கு மரியாதை கொடுக்காம அதுக்கு நாய் சொல்லிடுவியா நீ என்ன நாய் சொல்லிடுவியா நீ சொல்லுண்ணா நான் தானே சொன்னேன் மேடம்ப்பா நாய் அவ்வளவு மட்டுமா தப்பு ரொம்ப தப்புதெல்லாம் நான் வந்து என்ன சொன்னேன் நான் எத்தனை தப்பா அவங்க வீட்டுக்கு போயிரு தெரியுமா இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க மிஸ்டர் துளசி உங்களுக்கு பாசம் இருக்கிறதெல்லாம் ஓகே ஆனா ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் நாய்க்கு நல்லா பேசக்கூடாது தப்பதெல்லாம் என்ன கேட்டாங்க கேட்கணும் சொல்ல தெரியாது நான் பொதுல சுத்தின்னு வந்தேன்னா என்னன்னா சித்திரவதை பண்ணாங்க மேடம் பொய் சொல்லின்னு என்ன எவத்தி அவங்க கொழுக்கு சொல்றாங்க நாய் சொல்லி நீங்க திட்டுறீங்க மேடம் என்ன கேட்டாங்க தெரியுமா ஒரு வண்டி தரல இவங்க 2 பேர் பேசிங்க எனக்கு தெரியுமா எனக்கு என்னத்துக்கு வண்டி நான் ஓட்ட போறேன் கெதி இல்லாத அந்த வந்துட்டு கெதி இல்லாத மாமியார் சொல்றது கெதி இல்லை சொன்னாங்க மேடம் இந்த ஒரு வண்டிக்கு தள்ளி என் மாமியாரே சொன்னாங்க கெதி இல்லை இப்ப இந்த மாதிரி தெருவில் சுத்தின்னு வந்து பொண்ணு நீ அதெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் தேவையில்லாத ஏதோ சித்திரம் என் மாமியார் தான் திட்டுறாங்க எவ்வளோ நான் பொத்துக்கினேன் அக்கம் பக்கம் சொல்ல மாட்டேன் எங்க அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் எங்க அம்மாவுக்கு யாருக்கோ சொல்லுவாங்க இந்த மாதிரி திட்டுறாங்க பொண்ணு அவங்க அப்படியெல்லாம் உங்க அண்ணன்ட்ட பேசுற மாதிரியே தெரியல சொல்ற இப்போ நீ சொல்ற விஷயம் நம்புற மாதிரி இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க எங்க மாமனார் கூட யாரும் இருக்க மாட்டாங்க தெரியல மேடம் யாரும் இல்ல மேடம் அம்மா சில விஷயங்கள் எல்லாம் விட்டுறணும் நான் எவ்வளவு விட்டோம் மேடம்
ஆனா சில நம்பினேன். விஷயங்களை நல்லா விட்டு நம்பினேன். அதை மட்டும் பேசு. டேய், மாமியார் இன்னொரு வேற அன்றைக்கே சொல்ல மாமியார் அம்மாலாம் உனக்கு தப்பு பண்ணல, பண்ணது அவன் தான், அவனை தான் நீ கேட்கணும், மற்றவங்களாம் அவங்க அதுதான் எனக்கு மேடம். இவனுக்கு அந்த பொண்ணு விட்டுட்டு வந்தா நான் வாய்க்கு நத்துவேன் மேடம். அவ்வளவுதான் மேடம். அதான் விட்டு அதை கம்மி. நான் நம்பி உங்களை நம்பி வந்துக்கிறேன் மேடம். ஆயிரங்களா? அவ்வளவுதான். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ கேப்பியா? சொல்லு மேடம். கேப்பியா? கேட்பேன் மேடம். உன் அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரி அதுல அவரோட இப்ப அப்பா கூட நம்பி வச்சுக்கிறேன் ஈரமா மேடம். ஈரமா இப்ப கூட நம்பி உன் வச்சுக்கிறேன். புருஷன்ட்ட மட்டும் இல்ல, புருஷனோட அப்பா அம்மாவை மதிக்கணும். நான் மச்சு தான் கேட்டு பாரு. இப்போ கேட்டு சொல்றது பாரு. கேளு, மதிக்கணும். மதிக்கணும் தான் அவங்களுக்கு மதிக்கணும். மரியாதையும் பாசம் கொடுக்கணும். சரி கொடுக்குறேன். அப்பதான் புருஷனுக்கு உண்மையில பாசம் வரும். சகுதமா இருக்கணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீமா, ருக்கு. சொல்லுங்க. நம்ம கணவர் நம்மள்ட்ட அன்பா இருக்கணும்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம பாசம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் மரியாதையாவது கொடுக்கணும். இது அது நூறு வார்த்தை தான் அது சொல்ல என்னன்னா, மேடம். புருஷன் மேல பாசம் இருக்கிறது பொண்ணு வந்து டெஃபினட்டா அவங்க குடும்பத்துக்கு இப்ப மரியாதை கொடுப்பா. அவங்க வந்து தப்பா பேசினா அதெல்லாம் இருந்தாலும் உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. தெரியாது. நீ ஒதுங்கி இருந்துக்கோ. நீ வந்து அவங்க கூட கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தல. நான் சொல்றது ஃபுல்லா காதுல வாங்கிக்கோ. சொல்லு மேடம். கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தல. ஆனா உன் வாயில இருந்து மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை வரக்கூடாது. இப்பதான் வந்தது ஏன்னா மேடம். நான் எனக்கு ஒரு ஆத்திரம். வார்த்தை வந்தது வச்சுக்கோ. எனக்கு ஆத்திரம் மேடம். அதுக்கப்புறம் நீ அவரோட அன்பை சம்பாதிக்கவே முடியாது. ஏன் பிள்ளை சரியா வளர்க்கல? ஒரு எனக்கு ஆத்திரம் இருக்காது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஒரு நிமிஷம். எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அதான் கேக்குறேன். ருக்மணி, உனக்கு நான் மத்தவங்க பேசுறது காதுலயே வாங்கிக்கிறது பழக்கமே இல்ல உனக்கு. சொல்லு மேடம். அவர் வந்து ஒரு வார்த்தை கூட உங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசல. ஆனா நீ அவங்கள மரியாதை இல்லாம பேசின. அது தப்பு. அது மாதிரி நீ எனக்கு திருந்திக்கோ, கோவம். திருந்திக்கோ. எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி, நடந்து போச்சு, தப்பு. உன்னோட சைட்ல இருந்து நீ திருத்திக்கோ. தம்பி, பாரதி கூட எந்த கனெக்ஷனும் வச்சுக்க கூடாது. சரிங்க மேடம். பசங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சரிங்க சும்மா அங்க போறது வருது போன்ல பேசுறது வேலையே வேண்டாம். ஏன்னா ஒருத்தரோட தான் வாழ முடியும். சரிங்க மேடம். அதுதான் நியாயம். இப்போ இவனுக்கு ஒரு கொள்கை என்ன சிஸ்டர், நான் சொல்கிறதுங்களா, அவங்க அம்மா அவங்க அப்பன்னு எதுவும் சொல்லக்கூடாது, சீல்ற வார்த்தை வரக்கூடாது, வந்தால் ஒரு பிடி சாப்பாடு போடணும். இவனுக்குள்ள அந்த வார்த்தை நான் எதுவுமே நான் செஞ்சது இல்ல. சொல்றத கொஞ்சம் மனசுல அங்க மக்கள் சொல்லிக்கிறேன். யாரும் கொஞ்ச நான் நேரம் சேர்த்தது இல்ல. நான் ஒன்றே ஆக்கி சாப்பிட்டேன், ஒன்றே செஞ்சு நீ சாப்பிட்டேன். போடல போட, நான் செய்யல. சொல்றத குறைய வாங்கிக்கலையா? யாரும் நான் சோறு ஒரு ஒரு குண்டா நிமிஷம், அவர் பொருள். பெரியவர் தானே, அவர் பெரியவர். பேசுறத காதுல வாங்கி. சொல்றாரு, என் மேல கொடுமை சொல்றாரு. இப்போ அதான் நான் எதனா இந்த சொன்னேன், பாருங்க, உங்க தங்கச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லுங்க. அதான் சொல்றது, விட்டு அட்ஜஸ்ட் கொடுக்க பண்ணி சொல்லுங்க. சொல்றேன். நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ. எங்களுக்கு என்ன சோறு போட்டாலும் தண்ணி வாங்கத்தாலும் நீ என்னம்மா உன் சோறு குடும்பத்துல சோறு adjust இன்னைக்கு பண்ணி நீங்க சோறு போடுறதுக்கு ஆம்பளை மொண்டாட்டி நீ குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துங்க. இதுதான் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல சிஸ்டர். நீங்க புருஷன் முன்னாடி சண்டை நடக்குதா? எங்க அவன் பண்ணிக்கிறது அது குறிக்க மாட்டேன்றீங்க. நீங்க சோறு போடுறது இது கோயம்புத்தூர் அண்ணனுக்கு அளவுக்கு மீறின பாசம் தங்கச்சிட்டு இருந்தா நீ அதுதான் உங்க பிரச்சனை. தங்கச்சி மேல பாசம் இருக்கல போன மாமா, நான் இல்லைன்னு நான் சொல்ல என் தங்கச்சி போன நான் போடல உனக்கு. யாருக்கா உன் மேல எதுவும் அதான் சொன்ன விட்டுருமாம்மா. உன் மேல எதுவும் பாதி அதெல்லாம் சொன்ன விட போட்டு முடியாதுங்க. சாரிங்க பாதிப்படுது மிஸ்டர் அதுதான். துளசி. இது மட்டும் ஒழுங்கா இருக்க மாட்டேன் நான் மிஸ்டர் சொல்றேன். துளசி, அதெல்லாம் சாரிங்க. இல்ல மேடம், இந்த மட்டும் நான் நீங்க சொல்றேன். வந்து நான் போடுறேன் தங்கச்சி போடலன்னா எல்லாம் இல்ல நல்லா சொல்ல வீட்டுக்கு முடியாது. வரும்போது மேடம் அங்க நந்து எனக்கு தெரியாது. நான் வீட்டு நீங்க வரும்போது அது எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சொன்னா எப்படி? மேடம் அங்க வீட்டுல உங்க இருக்கும்போது தங்கச்சிக்கு நல்லது கெட்டது நான் சொல்லி தரேன் மேடம். இது மாதிரி சொல்லி தரேன். இப்போ இவ்வளவு வந்து நான் சொல்லி தரேன். மாமியார் மாமனாரை மதிக்கணும். அதுல சந்தேகமே நான் கிடையாது. அதான் ஒன்றும் தப்பு இல்லை, நான் சொல்லி தான் தரேன் மேடம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அது மாதிரி நடத்து இருந்தால் நாங்கள் விட்டு தரோமா, நாங்கள் சொல்லி தான் அனுப்புறோம் மேடம். அது நான் கேரண்டி மேடம், 100% நான் சொல்லி அனுப்புறேன். மரியாதை இல்லாம சொல்லினாலும் நானே கேட்பேன் மேடம். நான் அது மாதிரிலாம் விட்டு தர மாட்டேன். அது மாமாவுக்கு தெரியாது. எனக்கு அது மட்டும் நீங்கள் எழுதி விடுங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. நைட் சொல்ல அதே மாதிரி அவங்களும் பாசமா நான் இருக்கணும். தரேன் மேடம். அவங்க பாசமாக தான் சரி இருப்பாங்க. என்ன சொல்ல ஆயிரம் நான் எப்பாவது ஆம்பளை இது வரைக்கும் கேட்பேன். சீல்ற வார்த்தை இவங்க அம்மா கேட்டுக்கணும் இது கேட்கக்கூடாது. நான் கட்டணும்னு நான் கேட்பேன், செய்வேன். இது இல்லை அது இல்லை நான் கேட்பேன். இவங்க வந்து தலையில் இடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில நீங்க போகாதீங்க ப்ளீஸ். மேடம் நான் என்ன சொல்றேன்னா பக்கத்துல மேடம் இது கேட்டு இவரு பத்தனுக்குதுன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அங்குந்த தூக்கத்தில் வந்து என்னை அடிச்சாரு பாரு. ஒருத்தர் கூட என்னை மடக்கல. இந்த ரத்தம் ஊற்றிக்கணும், அதனால நான் சாவ போகிறேன்னு. உங்கள் அம்மா தான் ஒஸ்தி நன்றியே. அந்த கையில் ரத்தம் ஊற்றி எனக்கு வலியில் நிறைய போட்டுனுக்கிறேன் மேடம். துணி துவச்சுனுங்க. இவன் பத்துனுங்கிறான், குழந்தைங்க ஐது நிற்குது. இவன் கட்டணும் பிள்ளை கேட்கக்கூடாதான். அப்போ நான் நேரத்துக்கு அவ வந்து செல்லமா வளர்ந்துருக்கா அவங்க வீட்டுல. அவள்கிட்ட ஒரு சின்ன சின்ன ஆடாவடித்தனால இருக்கலாம். விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கை. அதுக்காக இன்னொரு வாழ்க்கை தேடிக்கிறேன்னு சொல்றது ரொம்ப தவறு. நீங்க பண்ணது துரோகம், சரி மேடம். மன்னிக்க முடியாத துரோகம். புரியுறதுங்களா? சரி மேடம். அதை செட்டில் பண்ணிட்டு இந்த பொண்ணோட வாழுங்க. சரியா? கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.